வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 10th அறிவியலில் 4வது பாடத்தில் உங்களுக்கு டாப்ளர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஒளி டாப்ளர் விளைவை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கிளாஸை கவனிச்சிங்கன்னா புரியும். டாப்ளர் விளைவு பாடம் 5 ஒளியியல் அக்கோஸ்டிக்ஸில் டாப்ளர் விளைவை பற்றி இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தரேன், தமிழ்லேயும் சொல்லித்தரேன், ரெண்டுலேயுமே சொல்லித்தரேன். அதாவது டாப்ளர் விளைவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய வரையறை பாருங்கள். ஒளி மூலமும் ஒளி கேட்பவர் யாருன்னா நீங்கள், சரியா? கேட்பவருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்கும் அதாவது கேட்கக்கூடிய நீங்கள் உங்களால் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல தோன்றும் இந்த நிகழ்வே டாப்ளர் விளைவு எனப்படும். இங்கே கேட்குனர் அப்படிங்கிறது நீங்கள் தான். கேட்குனர்ங்கிறது யார்? நீங்கள், அப்சர்வர், ஓகேவா? லிசனர். அது சோர்ஸ் அப்படிங்கிறது ஒளி மூலங்கிறது சோர்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், சவுண்டு எழுப்பக்கூடிய ஆம்புலன்ஸில் சைரன் இருக்கா, கலெக்டர் காரில் சைரன் இருக்கா, நம்ம டாய்ஸ் பொம்மையெல்லாம் சவுண்டு வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஒளி மூலமாக எடுத்துக்கலாம், சோர்ஸ்னு, ஓகேவா? அந்த ஒளி மூலம் அது இல்லாமல் இப்போ நம்ம தெருவில் வெங்காய வண்டியெலாம் விற்கிது இல்லை, ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கரோட ஒளி சவுண்டெல்லாம் நம்ம சோர்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அதெல்லாம் கட் பண்ணிக்கணும், சரியா? இப்போ நம்ம தெருவில் நம்ம வீட்டுக்கிட்ட அந்த வண்டி வரும்பொழுது சவுண்டு அதிகமாக கிட்ட வருதுன்றதும், நம்ம வீட்டை விட்டு போகும்போது சவுண்டு குறையுது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கும்போது உணர்றோம் இல்லையா? ஆனால் உண்மையாலுமே அந்த மாதிரி வண்டியில் அதிர்வெண் குறையுதா? அந்த சத்தத்தில் இல்லை, குறையல. ஆனால் அந்த மாதிரி குறையிற மாதிரி தெரியும்போது அந்த அந்த ஒளி மூலத்துடைய திசைவேகம், அதாவது லிசனருடைய திசைவேகம், வெலாசிட்டி மற்றும் அந்த சோர்ஸோடைய வெலாசிட்டியோட தொடர்பு படுத்தி டாப்ளர் நமக்கு ஒரு 8 விதிகளை கொண்டு வந்திருக்காரு. அந்த விதிகளை நம்ம இங்கே ஒவ்வொன்றா பார்க்கலாம். உங்களுக்கு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.